அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய தலையங்கம் நிகழ்ச்சியில தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் இந்த பரந்தூருக்கு போய் வந்த பிறகு ஏற்பட்டிருக்கக்கூடிய வாத பிரதிவாதங்கள், அது ஏற்படுத்தக்கூடிய இம்பாக்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள பயணிக்கலாம். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. விஜய் அவர்கள் நேற்றைக்கு பரந்தூருக்கு நேரடியாக போய் முதன்முறையாக மக்களை சந்தித்து ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கிறாரு. அந்த வகையில் அவரை நம்ம பாராட்டலாம், மனமாக வரவேற்கலாம். காரணம் என்னென்னா, 900 நாட்களுக்கும் மேலாக நடந்து கொண்டிருந்த ஒரு போராட்டத்துக்கு எந்த விதமான ஒரு பெரிய ஊடக வெளிச்சமும் கிடைக்காத வண்ணம் இருந்துச்சு. முதன்முறையாக களத்துக்கே மக்களை சந்தித்தது அப்படிங்கிறத பாராட்ட தான் செய்யணும். காரணம் என்னென்னா, 900 நாட்களுக்கும் மேலாக நடைபெற்று கொண்டிருந்த ஒரு போராட்டத்துக்கு ஊடக வெளிச்சம் பெரிதளவில் கிடைக்காத ஒரு சூழல் இருந்துக்கிட்டு இருந்துச்சு. விஜய் போனதன் காரணமாக ஒரு ஊடக வெளிச்சம் பரவலாக கிடைச்சிது. இந்த ஊடகங்களுக்கு அடிப்படையில் இந்த பிரச்சனையின் மீது ஒரு தீவிரமோ ஒரு அக்கறையோ இருக்கான்னு கேட்டிங்கன்னா, நம்ம பார்க்கும்போது மேலட்டமாவோ அல்லது ஆழமாவோ பார்த்தாவோ இல்லைன்னு தான் சொல்ல முடியும். காரணம் என்னென்னா, 900 நாட்களுக்கு மேலே போராடிக்கிட்டு இருந்த போது இந்த ஊடகங்கள் பெருசாக அதை படம் பிடிச்சு காமிக்கலை. நம்ம ஃபோர்த் ஸ்டேட் ஊடகத்தின் சார்பாக நம்ம பல முறை இந்த பரந்தூர் பிரச்சனையை பற்றி நம்ம வீடியோக்கள் போட்டிருக்கோம், மக்கள் கருத்தை போட்டிருக்கோம். பூ உலக நண்பர்கள் அமைப்பிலிருந்து நம்ம பல முறை பேட்டிகள் எடுத்து போட்டிருக்கோம். இது ஏன் ரொம்ப ஆபத்துன்னு சொல்லி பேசியிருக்கோம். ஒரு வலையொலி ஊடகமாக நம்மளால் இயங்க முடிந்ததை விட அதிகபட்ச அளவில் இயங்கி இருக்க முடியும் நிச்சயமாக சேட்டலைட் ஊடகங்களால். ஆனால் பெருசாக அவங்க அதெல்லாம் காமிக்கலை. மக்கள் போராட்டங்கள் அப்படிங்கிறதே பொது வெளிக்கு வரலை. ஆனால் அந்த இடத்துல விஜய் போய் நின்றதன் காரணமாக ஒரு ஊடக வெளிச்சம் கிடைக்கிறது. அதன் மூலமாக அந்த பிரச்சனையின் தீவிரம் பொதுச்சமூகத்துக்கு தெரியுது அப்படின்னும் போது நம்ம கண்டிப்பாக வரவேற்கலாம், பாராட்டலாம். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விஜய் போனதன் பிறகு ஊடகங்கள் பிரச்சனையை பற்றி பேசாமல் விஜயை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப குறைவு தான். கணிசமான நபர்கள் அதை பற்றிலாம் ஒன்றும் பேசலை. கணிசமான நபர்கள் பரந்தூர் பிரச்சனை பற்றி மட்டும்தான் பேசுகிறாங்க. அதுதான் விவாத பொருளாகவும் மாறி இருக்கு. விஜய் ஃபர்ஸ்ட் டைமாக களத்துக்கு மக்களை மீட் பண்ணி அந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணியிருக்கிறத நம்ம பாராட்டணும். ரெண்டாவது, விஜய் இன்னும் நிறைய பேசியிருக்கலாம். விஜய் இன்னும் ஆழமான விஷயங்களை கலந்துரையாடல் பண்ணியிருக்கலாம். இன்னும் காட்டமாக தீவிரமாக அரசு நோக்கி கேள்வி கேட்டிருக்கலாம் அப்படின்னா ஆமாம் கேட்டிருக்கலாம். அதெல்லாம் விஜய் பண்ணியிருக்கலாம். மேபி இன் சம் டைம் அனதர் மற்ற விஷயங்களை வரும்போது அவர் பண்ணுவாருன்றதை நம்ம நம்புகிறோம். ஆனால் இன்னும் ஒரு தீவிரப்படுத்தணும், இன்னும் வீரியமாக களத்தில் இறங்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை நிறைய பேர் வைக்கிறாங்க. நாமளுமே கூட அந்த கோரிக்கையை வைக்கிறோம். ஒரு எதிர்கட்சியாக இன்னும் தீவிரமாக செயல்படணும் விஜய் அப்படிங்கிறது நம்மளுடைய கோரிக்கை. இப்போது வெளியில் வைக்கக்கூடிய விமர்சனங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஒன்று, விஜய் அவர்கள் எதுக்காக வந்தார், விஜய் அவர்கள் பேசுனது எதுக்காக அப்படின்னா, இது ஒரு மடைமாற்றமோ அல்லது வேறு ஏதோ விஷயத்துக்காகவோ இல்லை. முழுக்க முழுக்க தன்னுடைய முதல் அரசியல் கள பயணத்தை துவங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் விஜய் வந்திருக்கிறாரு. இதுதான் யதார்த்தமான உண்மை. அவர் அப்போ அரசியல் பண்ணுறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் அரசியல் தான் பண்ணுவார். ஏன்னா ஒரு எதிர்கட்சி மக்கள் பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுறாங்க. அப்படி அட்ரஸ் பண்ணும்போது அது பாலிடிக்ஸாக தான் மாறும். அது அரசியல் களத்தில் அவருக்கு அறுவடை பண்ணுமா பண்ணாதாங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். பட் ஆனால் அவர் பேசின விஷயம் சரியா தப்பாங்கன்னா மிக மிக சரியான ஒரு விஷயம் தான் அவர் பேசியிருக்கிறாரு. அதில் குறிப்பாக விஜய்க்கு ஒரு பொலிட்டிக்கல் மோட்டிவ் இருக்குது. அப்புறம் அவரை டைவர்ட் பண்ணுங்கிறதுக்காகலாம் இதெல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு ரொம்ப ரொம்ப கீழ்த்தரமான மலினமான வாதங்களையும் முன்வைக்கிறாங்க. வெளியிலிருந்து பார்க்கும்போதே ஒருத்தருடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது எதை அடிப்படையாக வச்சு பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்மளால ரொம்ப அடிப்படை யூகிக்கவே முடியும். அப்படி யூகித்ததன் அடிப்படையில் விஜயுடைய இந்த மூவ் அப்படிங்கிறது ரொம்ப ஆரோக்கியமான ஒரு மூவ் தான் நான் சொல்லுவேன். இதற்கு முன்னாடியே பரந்தூருக்கு பல பேர் போயிருக்கிறாங்க. திருமாவளவன் போயிருக்கிறாரு, சீமான் போயிருக்கிறாரு, வேல்முருகன் போயிருப்பாரு, அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் போயிருப்பாங்க, நிறைய பேர் போயிருப்பாங்க. அப்பெல்லாம் காண்பிக்காத இந்த காட்சி ஊடகங்கள் விஜய் போகும்போது காண்பிக்கிறாங்க. ஏதோ ஒரு வகையில் சுயநலத்திலே ஒரு பொதுநல நோக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி. பராசத்தில் ஒரு வசனம் பார்த்தீங்களா, ஆகாரத்துக்காக அழுக்கை சாப்பிட்டு தடாகத்தை சுத்தம் செய்கிறதே மீன், அதை போல அப்படின்னு ஏதோ ஒரு வகையில் ஊடகங்கள் பண்ணுறதை நம்ம ப்ளஸ்ஸாக தான் பார்க்க முடியும். மக்களுக்கு நல்லது நடக்குது அப்படிங்கிறதுனால. இன்னொரு விஷயம், இப்போது விஜய்க்கு ஒரு புரிதல் கிடையாது. சென்னையில் இன்னொரு பரந்தூர் வர்றதை பற்றி அவருக்கு ஒரு சரியான ஒரு ஐடியாஸ் கிடையாது. உனக்கு ஐடியா இருந்துச்சுன்னா நீ சொல்யூஷன் சொல்லு, இன்னொரு இடத்துல எங்கே நான் கை காமி அப்படின்னு சொல்லி அறிவுபூர்வமான வாதங்களை வைக்கிறோன்ற பேரில் ரொம்ப முன்னையான மக்களுக்கு எதிரான தட்டையான வாதங்களை முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க இதை ஆதரிக்கிறவங்க அப்படிங்கிறது தான் வெளியில்
பேசப்படும் பொருளாக மாறி இருக்கு. காரணம் என்ன? பரந்தூர் விமான நிலையம் அப்படிங்கிறது இன்றைக்கு தேவையா தேவையில்லையா? ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விமான நிலையங்களுடைய முழுமையான பயன்பாடு அப்படிங்கிறது வந்திருக்கா வரலையா? இந்த பரந்தூர் விமான நிலையத்துக்கு பின்னாடி தனி நபர்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி அவர்களுக்கான செல்வத்தை உயர்த்துவதற்கான வழிகள் இருக்கிறதா இல்லையா? அப்போ இது பேர் இருக்கிற கார்ப்பரேட் பாலிடிக்ஸ் என்ன அப்படின்னு பலவிதமான கேள்விகளை எழுப்பிவிட்டு சென்றிருக்கிறார். அதாவது அவருடைய ஸ்பீச் என்ன தெரியுதுன்னா, இது தேவையா தேவையில்லையா, எதுக்காக இதை பண்ணுறாங்க, இதனால் யாருக்கு லாபம் அப்படின்னு பல கொஸ்டின்ஸை ரைஸ் பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவ் ஸ்பீச்சை வந்து கொடுத்துட்டு போயிருக்கிறார். ஒரு 10 நிமிஷம் பேசினாலுமே ரொம்ப கிறிஸ்பாக வந்து பேசியிருக்கிறார் விஜய். நம்ம என்ன பார்க்குறோன்னா, பரந்தூர் பிரச்சனையை பற்றி விவாதம் மாற்றுங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, விஜய் அவர்கள் பாருங்க, அவர் வரக்கூடிய பாதையே வந்து ஒரு காலகட்டத்தில் எதிர்ப்பு தெரிவித்த இடம்தான், அந்த இடத்துல இன்னைக்கு வந்து பாதையை போட்டிருக்கிறாங்க, அங்கே தான் வந்து நடந்து வண்டியில் வந்துகிட்டு இருக்கிறாரு திரு விஜய்னு சொல்கிறாங்க. இந்த பரந்தூரை ஆதரிக்க வேண்டும் என்று கூறுவோர், நாம இந்த பரந்தூர் ஏர்போர்ட்டை எதிர்க்கிறோம், ஆனால் ஏர்போர்ட்டை எதிர்க்கலை, பரந்தூர் விமானத்தை எதிர்க்கிறோமே தவிர விமான நிலையத்தை எதிர்க்கலை அப்படிங்கிறதா நேற்று விஜய் அவர்களே வந்து அங்கே பேசியிருந்தாங்க. அதுதான் இன்றைக்கு எல்லோருடைய கருத்தாகவும் இருக்கிறது. ரொம்ப கிளீன் எக்ஸாம்பிளுங்க, பூ உலகின் நண்பர்கள் அமைப்பு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திமுக அரசாங்கத்திலேயே கூட முக்கியமான சில கமிட்டிஸில் மெம்பர்ஸாக இருக்கிறாங்க, ஆலோசனைகள் கொடுக்குறாங்க, அறிவுரைகள் வழங்குறாங்க. அந்த பூ உலகின் நண்பர்கள் அமைப்பினுடைய சுந்தரராஜன் தோழர் சொல்கிறாங்க, வெற்றிசெல்வன் தோழர் சொல்கிறாங்க, இப்படியாக பல நூறுக்கணக்கான நீர்நிலைகளை அழித்து நீங்கள் உருவாக்கக்கூடிய அந்த ஏர்போர்ட், அந்த தளம் அப்படிங்கிறது சென்னையை மூழ்கச் செய்யக்கூடிய அபாயத்தை கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அந்த இடத்துல தான் ஏர்போர்ட் கட்டணுன்றதை நீங்கள் தான் சூஸ் பண்ணியிருக்கிறீங்க. யார்? ஸ்டேட் கவர்மெண்ட் சூஸ் த பிளேஸ். நீங்கள் தான் அந்த இடத்த சூஸ் பண்ணியிருக்கிறீங்க. நீங்கள் அதில் தான் விமான நிலையத்தை கட்டணும்னு மும்முரமாக இருக்கிறீங்க, முனைப்பு காட்டுறீங்க. ஆனால் அங்கே மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, மக்களுக்கு நிவாரணம் கொடுத்துடலாம், மக்களுக்கு இழப்பீட்டு தொகை கொடுத்துடலாம், அதை கொடுத்துட்டா போதும்னு நினைக்கிறீங்க. ஆனால் அவற்றை எல்லாவற்றையும் தாண்டிய ஒரு வாழ்வாதாரம், ஒரு தற்சார்பு வாழ்க்கை அப்படிங்கிறது அங்கே அந்த மக்களுக்கு இருக்குது. சும்மா ஒரு ட்ரை லேண்ட் இருக்குது, ஒரு தரிசு நிலம் இருக்குது, அதை கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னால் கூட உட்காந்து கன்வின்ஸ் பண்ணலாம். சார் இது இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்குது, உங்களுக்கு நாங்கள் லாபகரமான ஒரு இழப்பீடு தொகை தரேன்னு கூட சொல்லலாம். ஆனால் அங்கே இருக்கிறது எல்லாமே வெட் அக்ரிகல்ச்சரல் லேண்ட்ஸு, அப்புறம் நீர்நிலைகள் இருக்குது, பறவைகளுடைய வாழ்வாதாரம் இருக்குது, பல லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்களில் விவசாயம் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இவ்வளோ விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கிற அந்த பகுதியில், பொதுவான அந்த பகுதியில் இதற்காக நீங்கள் இப்போ ஏர்போர்ட் கட்டுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஒரு கேள்வி. ஆனால் அந்த கேள்வியை மடைமாற்றும் விதமாக விஜய் வந்து இதற்காக தான் பரந்தூர் வந்தார், விஜய் இதற்காக தான் பரந்தூரை பற்றி பேசுகிறாரு அப்படின்னு மடைமாற்றம் செய்யக்கூடிய டிஜிட்டல் அடியாட்களை வந்து உருவாக்கி வச்சிருக்கிறாங்க ஊடகத்தலங்கள்ல. அவங்க என்ன பண்றாங்கன்னா, இப்போ விஜய் கட்சி வந்து ஒரு ஆடியோ வெளியா இருக்குது, அந்த ஆடியோக்காக பேசுறாரு, விஜய் இதுக்காக பேசுறாரு அப்படின்னு ரொம்ப மலினமா ஒரு கீழ்த்தரமான யுக்திகளையும், அதுதான் வந்து தந்திரம் அப்படிங்கிற பேர்ல மிக மோசமா அப்பட்டமா வந்து அவங்கலாம் வந்து எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். காரணம் என்னன்னா, ஒருவர் எந்த காசுக்காக வந்து பேசுறாருங்கிறத பார்க்கணும். அப்போ அங்கே வந்து ஒரு பப்ளிக் காசு இருக்குது, அங்கே வந்து மக்கள் வந்து கொந்தளிப்பில் இருந்துகிட்டு இருக்காங்க, மக்கள் அரசுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்காங்க, வேண்டாம் இந்த இடத்துல ஏர்போர்ட்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய டாக்டர் திருமாவளவன் அந்த கருத்தை ஏற்கிறாரான்னு கேளுங்க. அவரே அந்த இடத்துல ஏர்போர்ட் வரக்கூடாதுன்னு தான் சொல்றாரு. அவங்க கட்சி நிலைப்பாடு அதுவாகத்தான் இருக்கிறது. மற்ற எல்லா கட்சிகளும் கிட்டத்தட்ட திமுகவை, பிஜேபியை தவிர மற்ற எல்லா கட்சிகளும் மக்களுக்காக தான் நிற்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல திமுகவும் பாஜகவும் கூட்டணியா? திமுகவும் விஜயை திட்டுறாங்க, பிஜேபியும் விஜயை திட்டுறாங்கன்னா அப்போ இங்கே பிஜேபியும் டிஎம்கேவும் கூட்டணியா அப்படின்னு நம்ம கேட்க தோணுதில்ல. இப்போ ரீசெண்டாக பெரியார் குறித்தான மிக கடுமையான விமர்சனங்களை முன் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு திரு சீமான் அவர்கள். அவர் என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் பிஜேபியின் பிடிஎம்மாக இருக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. அது திமுக வைக்கக்கூடிய பொலிட்டிக்கல் கிரிட்டிசிசம் ஆன் சீமான் அதுக்கு பதில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஓகே, இது ஒரு சைடு இருக்கட்டும், எதுக்காக இந்த உணர்த்தணுங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். சீமான் பிஜேபியின் பி டீம் அப்படிங்கிற ஒரு கிரிட்டிசிசம் வருது அப்படின்னா, இவங்க ரீசெண்டாக பண்ணுற விஷயங்கள்லாம் நீங்கள் பாருங்களேன். இந்த விஷயமே எடுத்துக்கோங்க நீங்கள், அதாவது இந்த பரந்தூர் ஏர்போர்ட் மேட்டர் எடுத்துக்கோங்க. பரந்தூர் ஏர்போர்ட்டை ஆதரிக்கிறது அண்ணாமலை அவர்களுடைய பாஜக,
பரந்தூர் ஏர்போர்ட் வேறுன்னு சொல்லுகிறது திமுக. அப்ப திமுகவும் பிஜேபியும் ஒண்ணு, பிஜேபியின் பி டீம் திமுகன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அது உண்மையா பொய்யாங்கிறதுல நான் போல, எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. திரு எஸ்.வி. சேகர் இருக்கிறாரு, பெரியார் அவர்கள் மீது மிக மோசமான சீமாவர்கள் பேசுனதை விட பன்மடங்கு பேசியிருக்கிறாரு திரு எஸ்.வி. சேகர். அப்போ பெரியாரை அப்படியாக பேசிய ஒரு நபர் தன்னுடைய பூநூல் தெரியணும், அது தெரியாம மாதிரி தான் நான் வந்து ஆடை அணிவேன் அப்படின்னு வெளிப்படையாகவே பேசினாரு. என் ஜாதி என்னன்னு தெரிய வேணாவா, அதுக்காக தான் அணியரன் பல இடங்களில் சொல்லியிருக்கிறாரு. அவர் பேரறிஞர் அண்ணாவை பற்றியும் பெரியாரை பற்றியும் பலமுறை இழிவா பேசியிருக்கிறாரு. அவர் இருந்தா நம்ம 2026 வெற்றி பெற்று விடலாம்ன்ற அளவுக்கு பேசுறாரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அவருடைய தந்தையினுடைய பெயரை தெருவுக்கு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இறங்கி இருக்கிறாரு. இது ஒரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, அவர் ரொம்ப பெருந்தன்மைவாதிங்க, அவர் பெருந்தன்மையா இருக்கிறாருங்க, அதனால தாங்க அவர் அப்படிலாம் பேசுறாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதே போல ஒரு ஒப்பீடு மற்றவங்களுக்கு பொருந்தும் தானே? அண்ணாமலையை பார்த்து கட்டுப்பிடிக்கிறாருங்க சீமான்னு சொன்னா, எங்க அவர் பெருந்தன்மையா இருக்கிறாருங்கன்னு சொன்னா இல்ல ரெண்டு பேருக்கு ஏதோ உறவு இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ அந்த ஃபார்முலா இங்கேயும் ஃபிட் ஆகும் தானே? அப்போ அந்த ஃபார்முலா வந்து இங்கே ஃபிட் ஆகாதான்ற கேள்வி நீங்க எழுப்புறாங்கல்ல. எஸ்.வி. சேகர் அவர்கள் முழுக்க திமுக எதிர்ப்பாளராக இருந்திருக்கிறாரு, திமுக விமர்சனம் பண்ணிருக்கிறாரு, ஐயா பெரியார் விமர்சனம் பண்ணி பேசியிருக்கிறாரு. ஆனா நீங்க வந்து அவருக்கு வந்து இசைவு தெரிவிக்கிறீங்க, ரொம்ப நெருக்கமா பழகுறீங்க அப்படின்னும் போது அப்ப யாரு உண்மையிலேயே பாஜகவின் பி டீம், யாரு அவங்களுக்கு ரொம்ப இணக்கமா செயல்படுறாங்கன்ற கேள்வியை இங்கு எழுப்ப துவங்கி இருக்கிறார்கள். அப்படின்னா இப்போ இந்த பரந்தூர் விவகாரத்தை குறித்து பேசும்போது பரந்தூர் விஷயத்தை டைவர்ட் பண்ணணும், அது மக்கள் பிரச்சனையை பற்றி பேசவே கூடாது, மக்கள் பிரச்சனைக்கு தீர்வு காண்பதை பற்றி நம்ம சிந்திக்கவே கூடாது அப்படிங்கிற ஒற்றை நோக்கத்திலேயே விஜய்ங்கிற ஒரு தனிப்பட்ட பர்சனாலிட்டியோட பார்ட்டி இஷ்யூஸாக இருக்கட்டும் அல்லது மற்ற பிரச்சனைகளாக இருக்கட்டும் அதெல்லாம் வச்சு பேசி அதன் மூலமா இதை வந்து டைல்யூட் பண்ணிடலான்னு பார்க்கக்கூடிய ஒரு மட்டரகமான அரசியலை வந்து சில கூலிப்படைகள் வந்து கையில் எடுத்துருக்கிறாங்க அப்படிங்கிறத வெட்ட வெளிச்சமாக நம்மளால பார்க்க முடிகிறதுங்க. இன்னொரு இடத்துல பாருங்க, அதிமுகவுடைய ஆட்சி காலகட்டத்தில் இதே போல 8 வழிச்சாலை பிரச்சனை வந்துச்சு. 8 வழிச்சாலை பிரச்சனை வருகிற பொழுது ஏன் 8 வழிச்சாலை போடுறீங்க, பல்லாயிரக்கணக்கான ஏக்கரங்கள் வீணாயிரும், இதனால வந்து மக்கள் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு பேசின கட்சி தானே திமுக. இதே போல ஸ்டெர்லைட்டை வந்து ஆதரிச்சு பிஜேபி பேசியிருந்தாங்க, ஸ்டெர்லைட்டால் நாட்டுக்கு வளர்ச்சி அடையன்னு சொன்னாங்க. அப்போ நீங்கள் ஸ்டெர்லைட்டை எடுத்து மக்கள் போராடிய போது ஏன் நீங்கள் மக்கள் ஆதரிச்சிங்க? அது வளர்ச்சிக்கான விஷயம் விட வேண்டியது தானே. ஐயா இல கணேசன் அவர்கள் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறாங்க, தமிழ்நாட்டின் ஒரு பகுதியை இந்தியாவுக்காக கொடுத்தாதான் என்ன, மீத்தேன் நிலங்கள் அந்த மாதிரி விஷயங்களுக்கு கொடுத்தாதான் என்னன்னு கேட்டிருந்தாங்க. தமிழர்களுடைய நிலங்களை எல்லாம் அபகரிப்பதற்கு பிஜேபி முயற்சி பண்ணும்போது அதை எதிர்த்து நீங்கள் பேசியிருக்கிறீங்க. ஆனால் இன்னைக்கு நீங்களே உங்கள் சொந்த நாட்டு மக்கள் நிலங்களை பிடுங்க பார்க்குறீங்க. அதற்காக தான் நில ஒருங்கிணைப்பு சட்டம் நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படிங்கிற விமர்சனத்தையே பல பேர் வச்சாங்க. முக்கியமாக மூத்த பத்திரிகையாளர் சாவித்திரன் வச்சிருந்தாரு. நில ஒருங்கிணைப்பு சட்டம் கொண்டு வருவதன் காரணமே நிலத்தை பிடுங்குவதற்காகத்தான் அப்படிங்கிறத பல முறை வந்து பேசியிருக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய அல்டிமேட் கோல் என்னவா இருக்குன்னா, இஷ்யூ வந்து டைவர்ட் பண்ணுறது, விஜயை பற்றி பேசுறது, விஜய் பர்சனலாக அட்டாக் பண்ணுறது, விஜய் பார்ட்டியை பற்றி பேசுறது, விஜய்க்கு என்ன அறிவு இருக்குது, விஜய்க்கு என்ன சொல்யூஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசுறதுன்னு கொண்டு போகிறாங்க. மக்கள் இதை சொல்லியிருக்கிறாங்க, மக்களுக்கு என்ன நீங்கள் தீர்வு கொடுக்குறீங்க, மக்களை எப்படி நீங்கள் கன்வின்ஸ் பண்ண போகிறீங்க, அல்லது மக்களுக்கு இதனால் பிரச்சனை இல்லைன்னு பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சுத்தமாக பேசவே, அதை பற்றி வாயே திறக்கலை. ஏன்னா அதுக்கு அவங்கள்ட்ட கண்டென்ட்டே கிடையாது, அதுக்கு அவங்கள்ட்ட சொல்யூஷனே கிடையாது. அது இல்லாதன் காரணமாகத்தான் தொடர்ச்சியாக மீண்டும் இதை தனிநபர் சார்ந்த பிரச்சனையா வந்து கொண்டு போக முயற்சி பண்றாங்க. அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் சேட்டலைட் ஊடகங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சேட்டலைட் மீடியாஸ்ல தினசரி ஒரு எக்ஸ்பர்ட், ஒரு என்விரான்மெண்டல் எக்ஸ்பர்ட் இருப்பாரு, ஒரு ஆக்டிவிஸ்ட் இருப்பாரு, ஒரு சோஷியல் இன்ஜினியர் ஒருத்தர் இருப்பார், இப்படி நிறைய பேர் இருப்பாங்கங்க. ஆனால் இன்னைக்கு காலகட்டத்தில் போய் பார்க்க முடியும், யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு வயதான பிஜேபி ஆதரவாளர் இருப்பார், ஒரு இளம் திமுக ஆதரவு பத்திரிகையாளர் இருப்பார், அதன் பிறகு ஒரு 2 கட்சிக்காரங்க இருப்பாங்க. இதில் யாராவது ஒருத்தர் இந்த வயதான இந்த பிஜேபி ஆதரவாளரை போட்டு கருத்தியல் ரீதியாக நான் தாக்குறேன், எவ்வளோ பெரிய அறிவாளிப்பார் அப்படிங்கிறத காமிப்பதற்காக போட்டு அடின்னு அடிப்பாங்க. அதை வந்து ஒரு பெரிய பூதாகரப்படுத்தி அதுதான் வந்து தமிழ்நாட்டினுடைய அடிப்படை பிரச்சனைங்கிற மாதிரி கொண்டு போய் முடிக்கிறாங்க. ஆனால் இது எல்லாமே வந்து எப்படிப்பட்ட மடைமாற்றும் யுக்திகள் அப்படிங்கிறத நம்ம மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டணும். அதனுடைய ஒரு முக்கியமான ஒரு முயற்சி தான் விஜய் பண்ணிருக்கிற இந்த பரந்தூர் விமான நிலையத்தை எதிர்க்கணும் அப்படிங்கிற முயற்சி. அந்த முயற்சிக்காக விஜய் நம்ம பாராட்டியே ஆகணும். விஜய்க்கு நம்ம வந்து எவ்வளோ வேணால் வாழ்த்துக்கள் சொல்லலாம். பனையூர்லேருந்து இப்போ தான் அவர் பரந்தூருக்கே வந்திருக்காருங்கிறாங்க. வரட்டும், இவ்வளவு அழுத்தங்களை கொடுத்த பிறகு அவர் வந்திருக்கிறார்ல, இன்னும் அழுத்தங்கள் அதிகமாக கொடுப்போம். யாராக இருந்தாலும் சரி, மக்களுக்கான பிரச்சனைகளை பேசலை அப்படின்னா மக்களிடமிருந்து அந்நியப்படுவார்கள்.
மக்களாலேயே நிராகரிக்கப்படுவார்கள் அப்படிங்கிறது தான் இயற்கை விதி. மக்களுடைய பிரச்சனைகளை பேசாத ஒரு கட்சியோ இயக்கமோ அமைப்போ மக்களிடமிருந்து அந்நியப்பட்டு போகும். அது கால நீரோட்டத்தில் தானாக கரைந்து போகும் என்பதுதான் இயற்கையின் விதி. எனவே அந்த விதிக்குள்ள தாவேக்கா போக போகிறதா, விஜய் போக போகிறார் அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் பரந்தூர் பிரச்சனையை தொட்டதற்காக விஜயை பாராட்டலாம், வரவேற்கலாம். இதை மடைமாற்றும் சில யுக்திகளை மடைமாற்றும் மோசமான மலினமான மனிதர்களிடமிருந்து இந்த சமூகம் தப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கிறது. எனவே பரந்தூர் பிரச்சனையை குறித்து பேச வேண்டும், இதனை மையப்பொருளாக மாற்ற வேண்டும் அப்படிங்கிறது நம்முடைய கோரிக்கை. இது ஏன் வேண்டாம் அப்படிங்கிறது குறித்து நாம் பல முறை நம்மளுடைய வீடியோக்களில் நம்முடைய பூலை என்பவர்கள் அமைப்பிலிருந்து பல பேர் பேசியிருக்கிறாங்க. நம்ம ஸ்பாட்டுக்கே போய் மக்களோட கருத்துக்களை பேசியிருக்கிறோம். எனவே மக்களுடைய கருத்து தான் நம்முடைய கருத்தாகவும் இருக்கிறது. என்ன செய்ய போகிறது அரசாங்கம் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். மற்றும் ஒரு தலையங்கத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.